குறிப்பா சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு ஆளுநர் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா தமிழ்நாடு கவர்மெண்ட் முன் வச்சாங்க. ஒரு சட்டப்பேரவை தான் சட்டத்தை நிறைவேற்றணும், ஒரு அரசு சட்டப்பேரவையில இருந்து தான் இயங்கணும். ஆனா அரசு இயங்கக்கூடிய இடமா ஆளுநர் மாளிகையை, கிண்டி ஆளுநர் மாளிகைய தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மாத்திட்டார். எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் பாருங்க இதெல்லாம். ஒரு சட்டப்பேரவைக்கு பதிலா ஆளுநர் மாளிகைய அரசு இயந்திரம் இயங்கக்கூடிய இடமா மாத்திட்டாரு. அவர் தன்னை வந்து ஒரு ராஜா மாதிரி நினைச்சுக்கிறாரு. மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நேரடியா தலையிடுறாரு. அவருக்கு அதிகாரங்களே கிடையாது. 2வது முறையா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. ஆனா அதை மீறி அவர் செயல்பட்டிருக்காரு. தன்னிச்சையா, ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அத ஆங்கிலத்துல. அப்படி தன்னிச்சையா தமிழ்நாடு ஆளுநர் செயல்பட்டிருக்கிறாரு இப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை தரவுகளோட முன் வச்சாங்க. இது எல்லாம் தான் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாடு சார்ப மூத்த வழக்கறிஞர்களா இருக்கக்கூடிய கபில் சிபல், ராகேஷ் திவேதி, வில்சன், தமிழ்நாடு ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் இவங்க எல்லாருமே பக்கம் பக்கமான அபிடவிட்ஸை ஃபைல் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டி ரொம்ப டீட்டெயில்டா போச்சு. அதனாலதான் கிட்டத்தட்ட 4 நாள் வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து காலையில 10:30 மணிக்கு தொடங்குச்சுன்னா சாயந்தரம் 4 ஏன் ஒரு சில நாள்லாம் 5 மணி வரைக்கும் கூட ஆர்குமெண்ட்ஸ் போச்சு. ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ஸா தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சாங்க. ஆளுநர் தரப்புல இருந்தும் சில விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனா ஆரம்பத்தில இருந்தே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் தரப்பு வாதங்களை ஆரம்பத்துல இருந்தே அவங்க மறுத்தாங்க அப்படின்றத நான் நேர்ல இதை ரிப்போர்ட் பண்ணன்றதால என்னால உறுதியா சொல்ல முடியும்.